Hey guys, welcome back to the channel Team and Moto Rider. So இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 2. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரைடோட 4th vlog-ஆக இருக்க போகுது. அதாவது கொடைக்கானல் டு சென்னை ரிட்டன் vlog வய பழனி ரூட். ஸோ ஆல்ரெடி நம்ம பழனி ரூட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் நமக்கே தெரியாமல் அது ஒரு மாதிரி டைம் லாப்ஸாக வந்து சொதப்பிடுச்சு. சொல்ல முடியாது, மேபி இருக்காலும் இருக்கலாம் போகிறதுக்குள்ளே இருக்கலாம் பரவாயில்ல. ஏன்னா நம்மகிட்ட ஃபாக் லேம்ப் இருக்குது, பழைய ஃபாக் லேம்ப் இல்லை. ஸோ ஓரளவுக்கு கிளியராக வந்து கேப்சர் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூக்கல் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் vlog பார்த்துருப்பீங்க, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இங்கேருந்து கொடைக்கானல் போனோம். கொடைக்கானல் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 to 26 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கொடைக்கானல் போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு. பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு கொம்பு வச்சு நடந்து வராங்க, மரத்தை வெட்டி ஜாலியாக வாழ்கிறாங்க. கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட்டு அந்த ப்ரெஷர் இருக்காதுங்க அவங்க மேலே. இதை பண்ணணும் அதை பண்ணணும். அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். இருக்கிற இடத்த பொறுத்து அவங்களோட வாழ்வாதாரமும் மாறுது, வாழ்க்கையும் மாறுது. ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 6 நாள், அதாவது ஒரு 1 வீக் கமிட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ரைடு ஒன்று கிளம்பணும். நானும் நிறைய இடத்துக்கு போனேன். ஸோ இந்த ரைடோட பிளானே பார்த்தீங்கன்னா 1800 கிலோமீட்டர்ஸு. பட் இப்போ வரைக்கும் ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் ஓடி இருக்குது. சென்னைக்கு வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்னு வச்சிங்களேன். 1300 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ். பட் ஒரு அந்த 1 வீக் பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிளான் பண்ணேன். கேட்டிங்கன்னா எப்படின்னா கமிட்மெண்ட்டே இருக்குது. 1 வீக் போயிட்டு வந்து ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு பிளானை பண்ணிவிட்டு பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பயங்கரமாக வீடியோ எடுத்துகிட்டு அது மாதிரி கண்டிப்பாக ஒரு கோப்ரோ வந்து வாங்கணும். காட்டுக்குள்ளே வரீங்களா? காட்டுக்குள்ளே வாங்க, போயிட்டு வருவோம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு ரோடு மாதிரி ஒன்று போகுது, உதடிப்பாதை. போய் பார்ப்போம் எதாவது இருக்கான்ட்டு. எங்கே இருக்குன்னே தெரிலங்க பிளேஸு. ரிஸ்கா? மேலே பாதை இல்லை, திருப்பி போ. ரிஸ்க்காக இருக்குது பயங்கரமாக. பில்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சு குழந்திருக்கும் போல். டயர் அப்படியே புதையுது. ப்ரோ டயர்ஸ் கிட் ஆகுது, பார்த்து. பைசன் வர போகுது ப்ரோ, போங்க. பைசன் எதாவது வந்துட போகுது, சீக்கிரம். ப்ரோ உள்ள புதஞ்சிடும் போ. அங்கே பாருங்க, அவன் கீழே போட்டான். ஏதோ பைசன் சவுண்டு போடுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் சவுண்டு உள்ள இருந்து ஏதோ எறும்பு கத்துற மாதிரி சவுண்டு வருது. டக்குன்னு போ. சரி, ஏதோ ரோடு உள்ளே போதே, போகலான்னு போனால் அது அங்கே போய் முட்டி நின்றுச்சா போகுது. பட் பைக்கு வந்து யூட்டன் போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு வந்து யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இங்கே கிடையாது, தாண்டிக்குடி, அதாவது கொடைக்கானல் ஏறுறதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோடு போங்கன்னாரு. அங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனா. அங்கே வந்து ஏதோ தனியாக ஒரு எஸ்டேட் இருக்காமா. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோம் நேற்று அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி. பட் வந்து கீ வந்து சென்னையில் இருக்காமா, அதனால் அங்கே போகல. அதனால தான் கொடைக்கானல் வந்து ரூம் எடுத்தது. அப்படிலாம் வந்து கீ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தான் போய் ஸ்டே பண்ணியிருப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜை பேக் பண்ணி டைப் பண்ணியாச்சு பைக்கில். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து நான் வீட்டில் வந்து கிளம்புறப்ப இவ்வளோ பெருசு வந்துச்சு, லக்கேஜ் சரியாக டைப் பண்ணல. அதனால் என்னால் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உட்கார முடியல. அதுக்கப்புறம் தான் நம்மளோட லக்கேஜ் எடுத்து அவர் பைக்கில் கட்டணும். இப்போ வந்து அவர் சத்தியமங்கலம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் நம்ம தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பின்னாடி வச்சு பேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன். கலந்து விடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரில் டைலைட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியல, லைட்டாக மறையுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து டைம் 8 o'clock ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு ஆயிரும் பழனி ரோட்டில். ஓகே, கிளம்பலாம். ஸோ ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:10 ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 850 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்ப்போம். ஹெல்மெட் டெஸ்ட் வந்துட்டா ஆரம்பமே அசத்தல். இப்போ எத்தணும் அப்போ. ஸோ ஃபைனலி வி ஆர் ஸ்டார்டட் டு சென்னை.
ஒரு கை சும்மா பிடிச்சிருக்கு கடை வரைக்கும். பார்த்து ப்ளீஸ். லக்கேஜ் பார்த்தீங்கன்னா கலந்துக்குச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சாக்லேட் ஷாப்புக்கு தான் போகிறோம். போயிட்டு சாக்லேட்டும் டீ பவுடரும் வாங்கணும். அங்கே போயிட்டு திரும்ப கழட்டிட்டு மாட்டணும். ஆஹா, ரொம்ப பேக்கில் கட்டினாதாங்க பிரச்சனை. டக்குன்னு கழட்டிட்டு வந்துடும். ஒரு சாக்லேட்டுக்காக எங்கெங்கே சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள். கைஸ், ஃப்ரண்ட்டில் ஏதாவது தண்ணி தெரியுதா உங்களுக்கு? கொடைக்கானலோட லேக்கு. ஸோ சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஷாப்பும் க்ளோஸுங்க. இந்த ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்து வந்தோம் கூகுளில். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸு பரவாயில்ல. ப்ரீவியஸாக ஒரு கல்லில் ஒன்று வாங்கினோம், அதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ப்ரைஸ் கம்மி தான். போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. தர வரைக்கும் இருக்குது, ஒரு அடி தான் கம்மி, ஃபுல் தண்ணி இருக்குது. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படி எப்படியோ 9:30 ஆயிடுச்சுங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து 6 o'clock தான் வந்து அந்த பழனி ரோட்டில் இறங்கினேன். அப்போயோ கொஞ்சம் அள்ளு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ என்னென்னா வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கும். இப்போ வந்து ரோடே செம்மையாக இருக்கும். ஃபன் பண்ணுறோம் வாங்க. உண்மையாகவே வந்து வேறு லெவல் ரூட் இது. வந்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் வரீங்கனாலும் பயங்கர சேஃப்டி ஆவாங்க. பெண்டு வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் இந்த ரோட்டில். அந்த ரூட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரூட்டில் பெண்டு வந்து ட்ரிபிள் மடங்கு இருக்குன்னு கூட வச்சுங்க. அதுவே பள்ளத்தாக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், இந்த ரூட்டில் வந்து மேலே யானை இருக்காது, கீழே தான் இருக்குமாம்மா. இந்த ரோட்டில் குறுக்கில் ஒத்தையான வந்து எங்கே திரும்ப விட்டு போட்டு ஓட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணுற ரிவர் கிராசிங் நினைக்கிறேன். ரிவரில் தண்ணி இல்லை. இந்த வாட்டி எப்படி தெரியுது ரூட் உங்களுக்கு? பைக்கில் ஃபாக்லாம் போட்ட பிறகு. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸில் வச்சுட்டு வீடியோ சொதப்பிடுச்சு. பட்டு இந்த வாட்டி ஃபாக்லாம் போட்டாச்சு. வீடியோ வந்து செக் பண்ணிட்டே வரேன். ஆடியோவும் செக் பண்ணுறேன், வீடியோவும் செக் பண்ணுறேன், கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஸோ ரெக்கார்ட்லாம் பக்காவாக ஆகிட்டு இருக்கு. பெண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவ்வளோ பெரிய பள்ளம். ஆனால் ஜட்ஜ் பண்ண முடியாது வீட்டில் எவ்வளோ பெருசுன்னு. நான் அன்றைக்கி வரப்போ லைட்டாக வெளிச்சம் இருந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஆஃப் ரோடெலாம் வருது. இல்லை என்னென்னா வந்து லேண்ட் ஸ்லைட் ஆன இடம் இது. அதை வந்து தடுப்பு மாதிரி வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வில்லேஜ் ஒன்று வரும். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த ரோட்டை டக்குன்னு ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது, பயங்கர ரிஸ்க்கு. பார்த்து தான் சிக்னல் கொடுத்தாங்கன்னா ஓவர்டேக் பண்ணலாம், எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு பைக் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. இங்கே ஓரம் கட்டி தான் நிற்கணும். நாவே போவோம் சேர்ந்து. கைஸ் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிங்க எப்படி இருக்கு பாருங்க. அது வியூவு செம்மையாக இருக்குல்ல, சரியான வியூ. என்னடா அது? ஐயோ, கரப்பம் பட்சமாக கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. கீழே பாரு, இதெல்லாம் அப்படியே இருக்குது ரோட்டில். வண்டி வீல் உடஞ்சி கவுந்துச்சா? ஃப்ரண்ட்டு பார்க்கலாம் என்ன இதுன்னு. ஸோ கைஸ், எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடை ரோட். ஸோ ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து 3 பேர் வந்து அவங்க 2 பேர் ஒரு திசையில் போக போகிறாங்க, நாங்கள் 2 பேர் ஒரு திசையில் போக போகிறோம். நீங்கள் எங்கே போக போகிறீங்க இப்போ? சத்தியமங்கலம். கோயம்புத்தூர். 2 நைட் கோயம்புத்தூர். அவர் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு பொள்ளாச்சி. ஸோ நம்ம கூட வந்தவர். நானும் இவரும் வந்து சென்னை போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 6 to 7 மணி ஆயிரம் போகிறதுக்கு. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ½ hourல போய் சேர்ந்துருவாங்க லொக்கேஷனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் விளாக் பண்ணுவேன். பட் எங்கெங்கன்னா வந்து ஸ்டாப் போகிற இடத்துல மட்டும் விளாக் பண்ண மாதிரி இருக்கேன். ஆல்ரெடி இந்த ரோட்டில் போனது தான். இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். திண்டுக்கல் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் தான் பைபாஸ் வரும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஸ்பீடு பிடிக்கணும். ஓகே ப்ரோ, பார்த்து போங்க. பில்லியனை வந்து பத்திரமா கயிறு போட்டு கெட்டிடுங்க. இல்லைனா வந்து சென்னை போக சொல்ல இறங்கடான்னு சொல்லுவீங்க, பார்த்தா ஆள் இருக்க மாட்டார். அது பார்த்து முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தம்பி ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணது கூட என்ன பண்ணிடலாம். பை ப்ரோ, பார்த்து போங்க. சொல்லுங்கள், மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நமக்குங்க. எடிட் பண்ணிக்கிங்களா? போடு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு. சத்தமாக சொல்லுங்கள். அதை கேட்காதா? எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு. ஓகே. ஸோ கைஸ், கிளம்ப வேண்டிய நேரம். ப்ரோ பார்த்து போங்க. ப்ரோ பார்த்து போங்க. பாய். சப்போஸ் ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் கால் பண்ணு. போகிற மாதிரி இருந்தால் நம்ம போய் பைக் எடுக்கலாம். பாய் ப்ரோ. பாய். பார்த்து போங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். நான் கால் பண்ணாதீங்க. ஏன்? மெசேஜ் பண்ணுங்க. தூங்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு 12 மணி வரைக்கும் தூங்குறது தான் என் முதல் டார்கெட். சரி, ரைட்டு. பாய். உட்கார்றா. பார்க்கலாம். பார்த்து போங்க. அப்பப்போ பின்னாடி ஆள் தொட்டு பார்த்துக்கோங்க. இருப்பான். கிளம்பியாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு பைபாஸ் போய் ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கு ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். திண்டுக்கல் போகிற வரைக்கும் ரோடு மோசமாக தான் இருக்கும், கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் போனேன்.
திண்டுக்கல். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் திருச்சி பைபாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் திருச்சி போயிட்டோம்னா நம்ம பைபாஸ் வச்சு செஞ்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை மேலே லைட்லாம் ஜிக்கு ஜிக்குன்னு எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இங்கே போயிட்டு இருக்க போது மேலே பார்த்தோன்னா லைட்லாம் எரியும், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், கிளம்பி போகிற ஃபீலிங்கு. இந்த வாட்டி அதே மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோட் டார்க்காக தான் இருக்கும், உங்கள்கிட்ட எதையும் காமிக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்த பிரேக்கில் மீட் பண்ணுறேன் கைஸ். பை பை பாய் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போது திண்டுக்கல் டு திருச்சி வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் திருச்சிக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் வந்து நல்லா டார்க்கான ஏரியா தான், சுற்றி வீடுகள்லாம் இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டார்க் ஏரியா. நான் ஒரு 90ல் வந்துட்டு இருக்கிறேன். சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டெல்லாம் நாய் அடிபட்டு கறந்தால் எப்படி இருக்கும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி ரைட் ஹேண்ட் சைடில் கிடக்குது. 2 பேருமே ஸ்பாட் அவுட் நடு ரோட்டில், சுற்றி ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தோம். ஒரு பேட்ரோல் இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அவங்ககிட்ட போயிட்டு கரெக்டாக 8 to 10 கிலோமீட்டர் இருக்கும்னா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம். இப்போ அவங்க போயிருக்காங்க அவங்க பார்க்கறதுக்கு. மேபி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. பின்னாடி உட்காந்துருக்க மேலே சாஞ்சிட்டு இருந்தான், நான் மட்டும் தான் பார்த்துட்டேன். ஒரு மாதிரி இருக்காது. இப்போ திருச்சி போயிட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இன்னும் திருச்சிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவா இல்லை என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்டில் பார்க்க முடியல. ஏன்னா வந்து 90 தான் வந்துட்டு இருக்கிறேன் நான் ஸ்பீடு. ஸோ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ண முடியல. பட் கன்ஃபார்மாக தெரியும், ஒருத்தர் வந்து டிவைடர் ஒட்டி ஆக்சிடென்ட் ஆகிருந்தது, இன்னொருத்தர் வந்து நடு ரோட்டில் இருந்தார். அந்த டைமில் அங்கே நிற்க முடியல, என்னால் ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரோல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க, திடீர்னு இந்த மாதிரி பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நர்வஸ் ஆகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது திருச்சி டோல் பிளாஸா தாண்டி, இது என்ன ஊர்னே தெரியல, இது என்ன ஊர் இது, இந்த டோல் பிளாஸாவில் இருக்கும். ஸோ இன்னும் உளுந்தூர்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அடுத்த பிரேக் அங்கே தான். ஸோ அந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து மைண்டு ஒரு மாதிரியே இருக்குதா, அதனால் அங்கங்கே பிரேக் எடுக்க வேண்டியதாக போகுது. ஸோ அவங்க 2 பேருக்கு அவருக்கு கால் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு போயிட்டாராமா. அவன் இன்னொருத்தர் வந்து தூங்கிட்டார்னு நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணேன், பார்க்கல. பார்த்தீங்கன்னா வந்து 1000 ஓடி 0 ஆகிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா 179 ஓடிடுச்சு. இன்னும் ஷார்ப்பாக 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு ஒரு 1 hour பிரேக்கு. ஏன்னா வந்து லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து ஓட்டக்கூடாது. ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டோன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து 198 தான் சென்னை, அப்படியே ஓடிடும் சல்லு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் இருக்குன்னு காமிக்குது. ஏதோ வேறு ஏதாவது ஃபார்மெட்டில் சேவ் ஆகுதான்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பேச தோணலை, எனக்கு மைண்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுக்க வேணான்னு தோணுச்சு, அதனால வந்து நான் வீடியோ எடுக்கலை. நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ எடுத்துருக்கலாம், பட் எனக்கு தேவையில்லை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நான் லைஃப்லேயே பார்த்த 2வது ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் டு திருச்சி. ஆல்மோஸ்ட் திருச்சிக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டோம். பைக்கோட ஃபாக் லேம்ப் த்ரோ இருக்குல்ல, ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வெள்ளை வெள்ளையாக மூட்டை மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு அந்த லாங்கில் பார்க்குறப்ப எனக்கு எதுவுமே தெரியல, ஏதோ குப்பை தான் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 to 95 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரோட்டில். ஏன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், திண்டுக்கல் டு திருச்சி ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பைபாஸ் சூப்பராக இருக்கும், பட் ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நிறைய கிராசிங் இருக்கும், நிறைய நாய் வந்து குறுக்கில் வரும். அதுமாதிரி வண்டி வசதி வந்து அவ்வளோ இருக்கவே இருக்காது. நைட் டைமில் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு செகண்ட் என்னென்னா வந்து ஒரு லாங்கில் ஏதோ வெள்ளை கலரில் மூட்டை மாதிரி தெரிஞ்சுதுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிட்ட வரப்போ நாய் அடிபட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுது. அடுத்த ஃப்ரேம் கொஞ்சம் கிட்டக்க வரேன், கரெக்டாக வீல் கிட்ட ஒரு தலை வருது. அப்படியே லெஃப்ட் எடுத்து வண்டி கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனது தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சா. சப்போஸ் அந்த ஃபாக் லேம்ப் கண்டி இல்லைன்னா நாங்களும் அவங்க மேலே ஏற்றி கீழே தான் கலந்துருப்போம். ஏன்னா வந்து அவர் நடு ரோட்டில் இருந்தார். 2 பேர் ஆக்சிடென்ட்டு. பைக் வந்து ப்ளூ கலர், என்ன பைக்குன்னு தெரியல. அந்த பைக் பார்த்தீங்கன்னா சென்டர் மீடியம் கிட்ட இருக்குது. அந்த பைக் கிட்ட ஒருத்தர் கிடக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நடு ரோட்டில் பாதி உடம்பு தான் இருக்குது, பாதி உடம்பு வந்து லாரியோ ஏதோ ஒன்று ஏற்றி அங்கங்கே சதறி கிடக்கு. இதை நான் மட்டும் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி சாஞ்சிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ அவன் அதை கவனிக்கலை. ஸோ அந்த ஸ்பாட்டில் நான் ஏன் நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஒரு ரொம்ப மோசமான இடங்க. சுற்றி ஒரு லைட்டு கிடையாது, ஒரு வண்டி கூட கிடையாது, நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சினாரியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வழிப்பறி, இன்னொன்று வந்து உண்மையான ஆக்சிடென்ட்டு, இல்லை வேறு ஏதாவது கூட பண்ணலாம்.
பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் தான். எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து பார்த்துட்டேன், பாதி உடம்பு தான் இருந்துச்சு, பாதி உடம்பு கிடையாது. சப்போஸ் ஏதோ உயிர் இருந்தால் கூட வந்து நின்று ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் 2 பேருமே இறந்துட்டாங்க, ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு தான் போனேன். பட் எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கலை. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமே சொல்லிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு பேட்ரோல் இருந்தாங்க. ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பேட்ரோல் வந்து ஸ்லோவாக தான், மோஸ்ட்டாக அந்த ஹைவே பேட்ரோல் பார்த்தீங்கன்னா செக்கிங் ஸ்லோவாக போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்லோவாக போயிட்டு இருந்தார். அவங்ககிட்ட போயிட்டு இல்லைனா அது மாதிரி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் என்ன சொன்னார்னா, உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களாப்பா அப்படின்ட்டு. இல்லைனா நான் பார்த்த வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து இறந்துட்டாங்க, மூமெண்ட் எதுவும் இல்லை, பாதி உடம்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என்கிட்ட வந்து சொன்னது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இதையே நான் செப்பரேட்டாக ஷூட் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டில் இதெல்லாம் பேசுறதுக்கு என்னால் இந்த மைண்ட் செட்டே இல்லை. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது வந்து என் மைண்ட்லேயே தான் இருந்துச்சு. இந்த இதுக்கு அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், பட் நான் அது வந்து ஒரு ஈவினிங் டைம் பொருள் பைபாஸில் பார்த்துருக்கேன். பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு. சுற்றி யாருமே கிடையாது, ஏதோ மனுஷன் தாங்க அடிபட்டு கிடக்குறாங்க. பட் வந்து ஏதோ ரோட்டில் நாய் அடிபட்டு ஒரு ஹெல்ப்பே இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே விழுந்து பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய லாரியை கிராஸ் பண்ணி வந்தேன். இப்போ சிங்கிளாக லாரி வருதுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அவங்க மோஸ்ட்டாக பழைய லாரிலாம் பார்த்தீங்கன்னா லைட் த்ரோ கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. சப்போஸ் திண்டுக்கல் சைடில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி கீழே கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். மேபி தெரிஞ்சால் சொல்கிறேன். அவங்க ரெகுலராக பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை எப்பயாவது போகிறவங்களா இருக்கட்டும், நைட் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப சேஃப்டியாக போங்க. நான் இது வரைக்கும் எந்த ரோடுமே இந்த மாதிரி நான் சொன்னதே கிடையாது. நம்பர் 1 என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. மார்னிங் டைமில் எவ்வளோ அழகாக இருக்கும், நைட் டைமில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப 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 சேஃபாக போங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ரேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் லாக் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் கைஸ், பாய்.